இன்றைய இந்த அற்புதமான வேளையிலே இந்த ஊருக்கு சிறப்பு சேர்க்கின்ற மிக முக்கியமான ஒரு புண்ணிய நிகழ்வு நடைபெறுவதையிட்டு நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். வேளமுகுந்தனை வேலனை பெற்றவள் ஆடி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனுக்கு ஓர்வங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே என்று அந்த தாயாருடைய பாதங்களை பணிந்து கொண்டு அடியேனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருட்கோவை விநாசத்தமி புலவரையா அவர்களை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஆலயத்தினுடைய பூசகர்கள் எல்லோரையும் வேண்டிக் கொண்டு நாங்கள் கச்சாய் புகழ் பாடும் ஒரு இருவட்டு வெளியீட்டு நிகழ்வை இப்போது நடைபெற இருக்கின்றது. உண்மையிலே மிக குறுகிய காலத்திலே உள்ளூர் கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து முதலாக அம்பாள் மீது பாடல்களை பாடி வெளியீடு செய்து வைப்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. இன்றைக்கு பல ஆலயங்களிலே பல இருவட்டுக்கள் வெளியீடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, நீங்கள் அறிவீர்கள். அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய அம்பாளுடைய புகழ் ஒவ்வொரு நாளும் இந்த ஒலிபெருக்கியிலே ஒலிக்காதா என்று பலர் உள்ளுக்குள்ளே ஆதங்கப்பட்டிருப்பீர்கள். அந்த ஆதங்கத்தை இன்றைக்கு தீர்த்து வைக்கின்ற வகையிலே இந்த அற்புதமான இருவட்டு வெளியீட்டு நிகழ்வு இப்போது நடைபெறுகின்றது. இந்த கச்சாய் புகழ் பாடும் என்ற இந்த இருவட்டை சக்தி மெட்ரோ சிஸ்டமும் ஆலய நிர்வாகமும் ஒன்றிணைந்து வெளியீடு செய்து வைக்கின்றார்கள். உண்மையிலே இந்த இருவட்டை தயாரித்தவர்கள் குமாரசாமி தினேஷ் அவர்கள், அன்பர் குமாரசாமி தினேஷ் அவர்கள் அற்புதமாக இந்த சிடியை தயாரித்திருக்கின்றார். இதற்கு இசையமைப்பு செய்திருக்கின்றார் அவருடைய தமையனார் திருவாளர் குமாரசாமி திலீபன் அவர்கள். பாடல் வரிகளை சிறந்த முறையிலே அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் திருவாளர் எம் செந்தூரன் அவர்கள். இவர்களுடைய அந்த கைவண்ணத்திலே அற்புதமாக இந்த சிடி இருவட்டு வெளியிட்டு வைக்கப்படுகின்றது. இந்த இருவட்டிலே இருக்கின்ற பாடல்கள் உண்மையிலே அற்புதமானவை. அவற்றை முதலிலே கணபதி கோயில் கடலோரம் என்ற சிறந்த பாடல் விநாயகர் மீது பெருமையுடன் முன்வைத்து அதற்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் திருவாளர் பானா யசிந்தன் மாயவன் அவர்கள் மற்றும் ஈனா ஜனார்த்தன் அவர்கள் நுங்கலைமாணி ஆகியோர்கள் இணைந்து அந்த முதலாவது பாட்டுக்கு இசை கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய கணீர் என்ற குரலிலே அற்புதமான அந்த பாடலை முதலாவதாக அமைத்திருக்கிறார்கள். இரண்டாவது பாடலை நெல்மணி இசை மீட்ட என்ற அந்த அற்புதமான பாடலை கே தில்லநாயகி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் சிறப்பாக அமைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது பாடல் சேவல் கொடி கொண்டவனே என்ற சிறந்த பாடலை ஆசிரியர் திருவாளரே சிவகரன் அவர்கள், கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தினுடைய ஆசிரியரும் எங்களுடைய தென்மராட்சி மண் பெற்றெடுத்த புண்ணியசீலரும் டீச்சிங் அதிலே சிறப்பு பெற்றவருமாகிய அவர் இதிலே அந்த சேவல் கொடியும் கொண்டவனே என்ற பாட்டை சிறப்பாக பாடியிருக்கிறார். நான்காவது பாடலாக திரிசூலம் கையில் கொண்டு என்ற பாட்டை நீங்கள் பெருமையுடன் போற்றுகின்ற இந்த ஊர் மண் பெற்றெடுத்து தந்த புண்ணியசீலர் திருவாளர் ஓதுவார் திலகம் பொன் கந்தசாமி அவர்கள் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அவர் உண்மையிலே புகழ்மிக்க இந்த தென்மராட்சியிலே புகழ்மிக்க ஒரு ஓதுவராகவும் இசை சிறப்பிலே போற்றப்படுபவர். கச்சாயிலே புரைந்து கீதா இசைக்குழுவிலே பிரபல்யமாக பாடவராக திகழ்ந்து பல கோவில்களிலே பஜனை செய்தவர். தில்லநாயகி அவர்களும் அந்த துறையிலே பக்தியிலே ஈர்த்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் அவர்கள் சிறப்பாக உண்மையிலே கந்தசாமி அவர்கள் கச்சாயிலே பிறந்து மட்டுவிலே போய் திருமணம் செய்திருந்தாலும் அந்த புகுந்த ஊரிலும் பெருமை பெற்றவர். இந்த பிறந்த ஊரிலே வைரவரை வைத்து மகிழ்ச்சி அடைபவர். இவர்கள் தங்களுடைய கணீர குரலிலே அற்புதமாக இந்த பாடல்களை அமைத்து தந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. இந்த பாடல்களுக்கு பக்கவாத்தியம் வழங்குகின்ற கலைஞர்களாக மிருதங்கம் திருவாளர் எம் செந்தூரன் அவர்கள் சிறப்பாக எங்களுடைய மண்ணில் சேர்ந்தவர், அவர் வழங்கியிருக்கின்றார். அதே போல ஒப்பேபா தமிழ் தவேலா போன்றவற்றை திருவாளர் பானுதீபன் அவர்கள்
சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இந்த வகையிலே அவர்களுடைய அந்த பின்னணி இசையிலே கச்சாய் புகழ்பாடு இந்த கண்ணனை தாக்கி அந்த பாடலை நாங்கள் தாயினுடைய பாதத்திலே சமர்ப்பித்து இன்றைய இந்த நல்ல நாளிலே வெளியீடு செய்து வைக்கின்றோம். உண்மையிலே கண்ணகை ஈழ திருநாட்டிலே 10 இடங்களிலே உறைந்து அருளாட்சி செய்திருக்கிறார். அந்த 10 இடங்களிலே 6வது பீடமாக இருப்பது இந்த கச்சாய். சுத்திபுரம் 5வது பீடமாகவும் 6வது பீடமாக இந்த கச்சாய் அம்பாள் ஆலயம் மிக அற்புதம் மிகுந்த ஒரு தாய். பாரம்பரிய மரபுகளை மாற்றாமல் இன்றைக்கும் அந்த பாரம்பரிய மரபுகளை பேணிக் கொண்டிருக்கின்ற ஒரு கோயில். அந்த வகையிலே அந்த ஆலயமும் இந்த சிறப்பாக மெட்ரோ சக்தி மெட்ரோ சிஸ்டமும் இணைந்து இதை வெளியிட்டு வைக்கிறார்கள். இப்போது நாங்கள் அந்த வெளியீடை மங்களகரமாக தாயினுடைய பாதம் வழிந்து செய்கின்றோம். முதல் பிரதியை நாங்கள் வழங்க இருந்தது எங்களுடைய இலங்கை சுதந்திர கட்சி யாழ் மாவட்ட வடமாகாண சபை உறுப்பினர் உயர் திரு அங்கஜன் ராமநாதன் அவர்கள். அவர் தவிர்க்க முடியாத நிலையிலே வர முடியாது இருந்த காரணத்தால் இந்த இலங்கை சுதந்திர கட்சியினுடைய யாழ் மாவட்ட அந்த அமைப்பாளர்களுடைய வரிசையிலே தென்மராட்சியிலே இணைப்பாளராக இருந்து கொண்டிருப்பவரும் இந்த ஆலயத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற திருவாளர் செல்வநாயகம் கஜேந்திரன் அவர்கள் இப்போது அந்த முதல் பிரதியை நாங்கள் அவருக்கு வழங்கி இந்த வெளியீட்டை நாங்கள் செய்து வைக்கின்றோம். அம்பாளுடைய பாதம் பணிந்து இங்கே இப்போது அந்த உத்தியோகபூர்வமாக என்னுடைய வெளியீட்டாளர் குமாரசாமி தினேஷ் அவர்கள் சார்பாக அவருடைய தமையனால் அதை வெளியிட்டு வைக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான ஒரு கரகோஷத்தை செய்து இந்த புண்ணியமான நிகழ்வை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அற்புதமாக திலீபன் அவர்கள் இதை முதல் பிரதியை வழங்கியிருக்கிறார்கள். இப்போது அது வெளியீடு செய்யப்பட்டது. உண்மையிலே எனக்கு புல்லரிக்கின்றது. உங்களுக்கு என்ன நிலையோ உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தை பொறுத்தது. இந்த பாட்டு மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றது என்பதை நான் இதனூடாக கண்டு கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே கச்சாய் புகழ் வாழ்க, கண்ணகியினுடைய புகழ் வாழ்க, இதை பாடிய அன்பர்களுடைய புகழ் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த சிறப்பு பிரதிகள் வழங்குகின்ற வரிசையிலே வருகின்றோம். நாங்கள் அனுதினமும் அம்பாளுடைய பாதம் தொட்டு முப்போதும் திருமேனி வேண்டி பூசித்து வருகின்ற ஆலயத்தினுடைய பூசகர் சிவத்திரு பானா யசிந்தரையா அவர்களை நாங்கள் சிறப்பு பிரதி வழங்குவதற்காக உடனடியாக மணிக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு பிரதியை பெறுவதற்காக கொடிகாமம் பிரபல வர்த்தகரும் அம்பாளுடைய மீளா அடியவராக இருக்கின்ற திருவாள் சீனா அருள்மலையா அவர்களை அழைக்கின்றோம் சிறப்பு பிரதி வாங்குவதற்காக. தொடர்ந்து நேரத்தை கருத்தில் கொண்டு நான் விரைவாக அறிவிக்கின்றேன். தயவு செய்து எல்லா அன்பர்களும் விரைந்து வந்தால் நீங்கள் நாங்கள் நேரதாமதமாகின்றது, நாங்கள் விரைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. அவரை தொடர்ந்து நான் பெயரை வாசித்துக் கொண்டு செல்வேன். நீங்கள் வந்து இதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அடுத்ததாக திருவாளர் ஆலயத்தினுடைய
பொருளாளர் திருவாளர் செல்லப்பா அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். அடுத்ததாக கணக்காய்வாளராக இருக்கிற திருவாளர் கோடேஷ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக திருவாளர் சேனா சிவராஜா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக திருவாளர் மானா ரத்னராஜா அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். தொடர்ந்து திருவாளர் சூனா அருணாசலம் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக திருவாளர் வீணா துஷ்யந்தன் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு தங்கமயிலோன் அவர்களை அழைக்கின்றோம். திருமதி தானா அகிலா தேவி, திருமதி சீனா சரோஜினி தேவி, திரு எஸ் கணவரி பிள்ளை, திரு வை மனோகரன், செல்வி சீனா முத்துப்பிள்ளை, திரு பூனா ஸ்ரீகாந்தா, திரு ஞானசேகரம், திரு யோகராஜா, திரு தர்மராஜா, திரு என் சிவநாதன், திருமதி செல்லம்மா, திரு ஜெகன், திரு பூனா மகேந்திரம், திரு பரமநாதன், திரு ஞானசிங்கம், திரு கீனா சஞ்சீவன், திரும்பி போடுது அப்படியே. உதவி பூசகராக இருக்கின்ற திரு நிரூஷ் அவர்களையும் நாங்கள் அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு பரமநாதன், திரு ஞானசிங்கம், திரு கீனா சஞ்சீவன், திரு குமாரசுவாமி, திரு விக்னேஸ்வரன், திரு பாவண்ணா சிவா, திரு நிரஞ்சன், திரு நிரூபன், திரு வேணா வேலாயுதம் பிள்ளை, திரு நானா சுதர்ஷன், திரு நர்த்தனன், திரு வன்னியசிங்கம், திரு பாலசுப்ரமணியம், திரு ரூபன், இன்றைய திருவிழாவையான திரு சின்னத்தம்பி அவர்களையும் நாங்கள் அழைக்கின்றோம். திரு செல்வேந்திர ராஜா, திரு ரவீந்திரநாதன், இந்த திருவெட்டு வெளியீட்டினூடாக கிடைக்கின்ற நிதி முழுவதும் ஆலயத்தினுடைய திருப்பணி வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இந்த வேளையிலே அந்த வெளியீட்டாளர்கள் குமாரசாமி தினேஷ் சகோதரர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலே அது போற்றுதலுக்குரியது. அன்னையினுடைய புகழ்பாட வருகின்ற இந்த நிதி அவருடைய புகழுக்காகவே வழங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சிகரமாக தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்போது உத்தியோகபூர்வமாக இங்கே இந்த வெளியிட்டு வைக்கப்படுகின்ற நிறுவனங்கள் மிகுதியை இந்த மேடையிலே வைத்து அன்னையினுடைய திருப்பணி வளர்ச்சிக்காக உதவுகின்ற வகையில் ஆலயத்தினுடைய பொருளாளர் திருவாளர் செல்லப்பா அவர்களிடம் பூர்த்தியாக ஒப்படைக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சிகரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே இந்த நிறுவன வெளியீட்டுக்காக உதவி புரிந்த அன்பர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். வெளியீட்டுக்கு உதவியாளர்களாக திரு எஸ் கஜேந்திரன் அவர்களும், திரு கே திலக்ஷன் அவர்களும், திரு எஸ் சுபாஸ்கர் அவர்களும் உதவியாளராக இருக்கிறார்கள். மற்றும் இந்த இசையமைப்பு மேற்கொண்டவர்கள் மற்றும் இந்த பாடல்களை பாடி வழங்கியவர்கள், இந்த வெளியீடு செய்பவர்கள் மற்றும் சக்தி மைக்ரோ சிஸ்டம் எல்லோருக்கும், ஆலய பரிமாண சபையினர்கள் எல்லோருக்கும் அம்பாளுடைய ஆயுள் ஐஸ்வர்யம் தானியம் போன்ற சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் வெளியீட்டு சிவந்திராஜா அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் அம்பாளுடைய மட்டுவில் வேரக்கணை கந்த சுவாமியார் கோயில் தலைவர் அவர்கள் இப்போது இந்த சிறப்பு பிரதியை வாங்கினார். இப்போது சிறப்பு பிரதி வழங்குகின்ற நிகழ்வு நிறைவேற்றிருக்கிறது. ஆலயத்தினுடைய பொருளாளர் சின்னப்பா அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம்.
அவருடைய கையிலே நாங்கள் உத்தியோகபூர்வமாக இந்த இருவெட்டுக்களை நாங்கள் வழங்கி வைக்கின்றோம். அவர் அங்கே கர்மபீடத்திலே இந்த சீடிக்களை வைத்திருப்பார். நீங்கள் அம்பாளுடைய திருப்பணி வளர்ச்சிக்காக தாராளமாக அள்ளி கொடுங்கள். அது அம்பாளுடைய திருப்பணிக்காகவே. ஆகவே நீங்கள் அங்கே அந்த காரியாலயத்திலே கொடுத்து இவற்றை வாங்கி உங்களுடைய இல்லங்களிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே மாலையிலே இவற்றை உங்களுடைய இல்லங்களிலே ஒலிக்க செய்யும் அம்பாளுடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இப்போது உத்தியோகபூர்வமாக பொருளாளரிடம் இந்த சீடிக்கள் எல்லோரும் வழங்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் எல்லா அன்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது நன்றி உரைக்காக நான் கற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நம்பிய கூடாது. இந்த இருவட்டு நிகழ்ச்சிகளை வழங்கி உங்களுக்கெல்லாம் விவரித்து இதை நடாத்தி முடித்த திரு கமலநாதன் ஆசிரியர்